3 o'clock ஆகுதுங்க விடிய காலையில். தூங்கி எழுஞ்சிட்டேன். எப்படி சொல்கிறதுனா நிம்மதி நல்ல தூக்கங்க. பிரச்சனை ஓகே 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 2-3 பேர் போய் அடிச்சு போட்டானுங்க. அதனால் வெளியெல்லாம் அனுப்புறதில்லை. இந்த மழை ஏற முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பறிச்சாச்சு. அந்த சைடில் பொண்ணுங்கெல்லாம் கத்தின்னு இருக்காங்க. சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கால் ஃபுல்லாக சுளுக்கு பிடிச்சிச்சிங்க. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான திருக்கோளூர் தான் அங்கே இருக்கிறோம். நம்ம வீட்டில் தாங்க இருக்கோம். இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லியிருந்த ரைடுக்கும் நான் நினச்சிருந்த ரைடுக்கும் கிளம்பிட்டேங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் தாங்க போகிறேன்னு. அங்கே எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மோட்டோ விளையாடுறீங்களா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க. பைக்கில் எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரைடிங் கேஸும் க்ளவுஸும் போடுறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நான் ரைடு பண்ணி. இது மட்டும் நேற்று காட்ட மறந்துருப்பேன். ஏன்னா இது நேற்று நைட்டாக போயிட்டு நம்மளோட பிராண்டை பதிச்சிட்டு வந்தாங்க நம்ம வண்டியில். இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வரத்துக்கு எத்தனை நாள் ஆகுனே தெரியல. நம்ம எங்கே போகிறோம் உங்கள்கிட்ட சொன்னோன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ரஞ்சன்கொடி போட்டு தாங்க போகிறோம். இங்கேருந்து ரஞ்சன்கொடி போட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 82 கிலோமீட்டருங்க நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக. இந்த விளாக் எப்படி பார்ப்பீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட விளாக்லாம் எப்படி போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டெஸ்டினேஷன் போகிறேன்னா அதோட அந்த விளாக் என் பண்ணியிருப்பேன். இப்போ என்னன்னா ரஞ்சன்கொடி போட்டால் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ரஞ்சன்கொடி போட்டு வரைக்கும் தான் ஒரு விளாக் எடுத்திருப்போம் போன ரைடு வரைக்குமே. இந்த ரைடு எப்படி எடுக்க போகிறேன்னா இந்த 1 டே ஃபுல்லாகவே எனக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளாகில் காட்ட போகிறாங்க. இந்த 1 டே ஃபுல்லாக எனக்கு எப்படிலாம் போகுது, எங்கெல்லாம் போகிறேன், என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஒரு விளாகாக கவர் பண்ணிடலாம். மொத்தமாக தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிக்க தேவையில்ல. ஒரே விளாகாக கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். இந்த வீடியோ எடுத்து முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அப்படி போடலாமா வேணாமான்னு. ஏன்னா டைம் டியூரேஷன் அதிகமாக போயிடுச்சுன்னா அப்படி போட முடியாதுங்க. பார்ட்டாக தான் போட முடியும். அதுக்கு பார்ட் 1 பார்ட் 2ன்னு போகிறதுக்கு பதில் நான் தனித்தனியாக பிரித்தே போட்டு போயிடுவேன். இப்போ ரஞ்சனிக்குடி போர்ட் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ரஞ்சனிக்குடி போர்ட் போகிறோம். அப்படியே அதோட ஒரு விளாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 இடத்தையோ எத்தனை இடத்த கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணிட்டு அதோட ஒரு விளாக் முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 3 விளாக் கூட எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரே விளாகில் முடிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புறப்போ 7:25 ஆச்சு. இப்போ வந்து 7:35 ஆகுதுங்க. இந்தியன் பெட்ரோல் பங்க் பார்த்தாச்சுங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியூர் அங்கே தாங்க இருக்குது. ஓ அரியூர் வந்துட்டோமா? ஆல்ரெடி வந்திருக்கேன். வராத மாதிரியே உங்கள்கிட்ட பில்டப் காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஆளுக்கு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்படிங்கிறது கிளம்ப வேண்டியதாங்க. என்ன பே பண்ணிட்டேண்ணா. வண்டிக்கு எவ்வளோ பெட்ரோல் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1050 ரூபாய்க்கு போட்டாங்க. இன்னும் இங்கேருந்து ரஞ்சன்கொடி போட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 73 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் தாண்டி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரஞ்சன்கொடி போர்ட் வந்து மேப்பில் பார்த்ததுக்கு 9 மணிக்கு ஓப்பன் போட்டிருக்கு. 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 7 மணிக்கெலாம் கிளம்புனா அப்படி இப்படின்னு பொறுமையாக போனால் கூட ரொம்ப நிதானமாக போனால் கூட 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணேன். அப்படி இருந்தும் 7:30 மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புனேன். எப்படி போகிறதுக்கு 9 மணிக்கு மேலே ஆகிடும், இல்லை 9 மணி கரெக்டாக ஆனாலும் ஆகலாங்க. நம்ம ஓட்டுறதை பொறுத்து தானே. நம்ம எங்கே 50 60 தொட மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ 45 கிலோமீட்டர் தான் போகிறோமே. நம்ம பைக்கில் பார்த்தா 40 கிலோமீட்டர் காட்டுது, மேப்பில் பார்த்தா 45 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போய் நிற்கிறோன்னு சொல்லிட்டு காட்டுது. எப்போ ரைடு கிளம்புனாலும் இதே ஒன்று மறந்துட்டு வர மாதிரி மிஸ் பண்ணிட்டு வர மாதிரியே ஃபீல் ஆகின்னு இருக்குதுங்க. ஆனால் ஒன்றுத்தையுமே மறக்கலைங்க. யோசிக்க ஆனால் இதே ஒன்று மறந்துட்டு வர மாதிரியே ஃபீல் ஆகுது. இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா எலவனசூர் கோட்டை. எலவனசூர் நல்லா தான் இருக்கிறாங்க. வாயும் கண்ணு கம்முனியாக இருக்க மாட்டேதுங்க. இங்கே பாடுறா அங்கேயே பார்த்துன்னுக்கிறேன். எதோ கீரில் கை வச்சுன்னு அப்படியே அந்த சைடே பார்த்துன்னு இருக்காங்க. எதிர்க்க வரவனை பார்க்க மாட்டேன். நான் ரைடு போகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதையும் சொல்லிடுறேனே. டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12ங்க. இப்போ தான் ரைடே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை முடிக்கிறதுக்கு எப்படின்னு ஜூலை முடிஞ்சிடும். ஆகஸ்ட்டில் தான் நான் வீட்டுக்கே வருவேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் வைக்கக்கூடாது, நம்மளுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துட்டாவே போதும். எத்தனை நாள் ஆனாலும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவேன் ரைடை. பெரம்பலூர் மாவட்டம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்று இருந்தது. அங்கே பெரம்பலூர் மாவட்டம் எல்லை ஆரம்பம்னு சொல்லிட்டு போட்டுருந்ததுங்க. நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட் வரப்போகுதுங்க. இந்த டோல்கேட்லேருந்து நம்ம ரஞ்சன்கொடி போட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 8.5 கிலோமீட்டருங்க. இன்னும் 500 மீட்டரில் வந்து ரைட் எடுக்க சொல்லுதுங்க. இந்த ஒரு சிக்னல் இருக்குது, அந்த இதில் தான் எடுக்க சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அங்கே தான் ரைட் எடுக்க சொல்லுது. இங்கேருந்து பார்த்தாவே அந்த போர்ட்டு தெரியணுமே. அதோ தெரியுதுங்க. தெரிஞ்சிச்சு. பார்த்துட்டேன் ரஞ்சன்கொடி போர்ட்டை பார்த்துட்டேன். கோட்டைக்கு எப்படிக்கா உள்ளே எப்படியாக்கா? இதுதானா?
ஓகேக்கா தேங்க்ஸ். இப்பயும் 9 மணிக்கு தான் திறக்கணும்னு சொல்லிட்டு போட்டுருந்தது. என்ன உள்ளே போக முடியுதா? இங்கேயே பைக் நிப்பாட்டணுமா? பைக்கு வந்து அங்கேயே நிப்பாட்டு அந்த பச்சை கலர் கேட்டு இருக்குதுல்ல, கம்பி போட்ட கேட்டு, அங்கேயே நிப்பாட்டிட்டு வெளியே உள்ளே நடந்து போயின்னு இருக்காங்க. சின்னதாக அது போட்டு மேலே ரொம்ப பெருசாலாம் இல்லை, இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியுது. பக்கத்தில் கீழே தாங்க இருக்குது, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 hour தான் ஆகும். எல்லா கோட்டையும் இந்த கருங்கல்லில் தாங்க கட்டி வச்சிருப்பாங்க, அதேமாதிரி தாங்க இந்த கோட்டையும் கட்டி வச்சிருக்காங்களே. எதுவும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. எந்த அளவுக்கு மையான பூமியாக இருக்குது பாருங்க. இது மேலே தான் ஏறி மேலே போய் பார்த்துட்டு வர வேண்டியதான். இங்கே யாருமே காணாங்க, நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் வரமே. உள்ள மேலே போய் பார்த்தா தெரியும் யாருன்னா இருக்கிறாங்களா இல்லைன்னு. கம்முன்னு இருங்கடா, கத்தினே இருக்காதீங்கடா. ஒருத்தன் பக்கத்தில் தான் நிற்கிறான், கம்முன்னு தானே நிற்கிறான், நீ மட்டும் ஏன் கத்தினே இருக்க? இப்போ அந்த கோட்டை மேலே தாங்க நம்ம ஏறினு இருக்கிறோமே. ஒரு 2 பெண்டு வருதுங்க, அந்த படிக்கட்டிலே 2 பெண்டு வருது. என்னடா இது இங்கே பூட்டி இருக்குது, இங்கே பூட்டி இருக்குது பாருங்க. இல்லை பூட்டெலாம் இல்லை, டாப்பாக போட்டு வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு போகலாமா? இங்கே ஒரு பாதை இருக்குது, அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதே சுரங்கம்னு நினைக்கிறேன். கையில் ஹெல்மெட் மாட்டிக்கின்னு, க்ளவுஸை மாட்டிக்கின்னு, கேமரா ஒன்று பிடிச்சிக்கின்னு, ரைடிங் கேஸு போட்டுக்கின்னு மேலே ஏறது சும்மா அது ஒன்று தான் இருக்குது. இது ஏறத்துக்கே மூச்சு வாங்குதுங்க. வயசாகி போச்சு, வேறு ஒன்றும் இல்லை, வயசாகி போச்சு. டாப் பூச்சி வந்தாச்சுங்க. இந்த பாருங்க, இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது, நல்லா ஸ்விம்மிங் பூல் மாரி கட்டி வச்சுருக்காங்கங்க. இந்த பாருங்க, இந்த கம்பியில் வந்து இப்போ போட்டதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழே ஒரு மசூதி இருக்குதுங்க. இதோ பாருங்க, இது அங்கே ஒரு கிணறு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரிங்லாம் வச்சு ஷூட் பண்ணுவாங்களே, அது அந்த இடம் தாங்க. பீரிங்லாம் எடுத்துன்னு போயிட்டுக்கிறாங்க, ஏன்னா போர் வீரர்கள் நின்று ஷூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த இடமும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு இடமும். இந்த சைடு சுற்றி ஃபுல்லாக அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா விவசாய நிலம் தாங்க. அங்கங்கேயும் தென்னை மரம், அங்கங்கேயும் மயான பூமி, அப்புறம் பின்னாடி பார்த்தா லாஸ்ட்டில் மலைகள். ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே பயிர் வச்சுருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க வியூ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரஞ்சன்குடி போட்டு. வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்த இடம் என்ன இடம்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பிரம்மரிஷி மலை போகிறாங்க. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, ரஞ்சன்குடி போர்ட்டிலேருந்து பிரம்மரிஷி மலை வந்து 12 கிலோமீட்டர் காமிச்சிடுங்க. நான் ஊரை விட்டு வெளியே ஹைவேக்கு வந்துட்டேங்க. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டருங்க. தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கணும் 1 லிட்ரு, அதையும் வாங்கலை. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிடல, எப்படியும் சாப்பிட மாட்டோம், ஒரே லஞ்சு தான் சாப்பிடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மலை இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குதுங்க, அந்த மலை தான் பிரம்மரிஷி மலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. பைக் இருக்குது. ஓ இதுதான், ஆமாங்க, இதான் மெயின் ரூட்டு. பைக்கில் மேலே போகுது, கீழே பைக் விட்டுட்டு மேலே நடப்பாயணும். எப்படின்னா படிக்கட்டுலாம் போட்டு வைக்கல, கல்லாலே படிக்கட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. கீழே அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரம்மரிஷி மலை தான் ஏறின்னு இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு கொட்டை மாரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அது யாருக்கு போட்டாங்கன்னு தான் தெரியலங்க. இவங்களுக்கு தான் உண்மையாகவே போட்டுக்கிறாங்க, வேறு யாருக்கும் போடல. ஃபுல்லாக அரிசி போட்டு அங்கங்கேயும் பாண்டில் வந்து தண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ரங்கன்ஸ் தான், ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றானுங்க. ரங்கன்ஸ் பட்டா ஹாய் பாய் சொல்லுங்கள். எல்லாம் அரிசி எடுத்துன்னு வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் போட்டு போங்க. அரிசி பாண்டில் அங்கங்கேயும் தண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கோசரம் இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயங்க இதெல்லாம். சரி ஓகே வாங்க மலை ஏறுவோம் நம்ம. அதாங்க இங்கே இருக்கிற பாறைங்களை வச்சே படிக்கட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே எங்கேயும் கைப்பிடி போட்டு வச்சுருக்காங்க. இதோ பாருங்கள், கம்பியால் கைப்போடு போட்டு. இங்கே மேலே ஒரு ஆஞ்சநேய சாமி இருக்கிறாருங்க. மலை உச்சியில் பெருமாள் இருக்கிறாராம். படிக்கட்டு கூட இல்லைங்க, ஸ்லோப்பாக இருக்குது, ஆனால் பாறையால் போட்டு வச்சுருக்காங்க. சரி வாங்க நான் மேலே போய்ட்டு பிளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை ஏற முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா கால் ஒரு பக்கம் சுளுக்கு பிடிச்சிச்சிங்க. அது அந்த கால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கால் வந்து ஃபுல்லாக சுளுக்கு பிடிச்சிச்சிங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கால் ஃபுல்லாக சுளுக்கு பிடிச்சிச்சிங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லாக இருக்குதுல்ல, அது மேலே கால் வச்சு நிதானம் இல்லாமல் வாரி விட்டுடுச்சிங்க. வாரி விட்டதுனால பிடிச்ச இந்த இடம் பிடிச்சிக்கிச்சிங்க. அப்படியே வீங்கிட முடியுது, போக போக ஏறவே முடியல. நானும் படிப்படியாக எடுத்து வச்சு ஏற பார்த்தேன், முடியல. இப்போ நினைக்கிறேன் அங்கே கால் சுடுக்கு பிடிச்ச இடத்தையே போயிட்டுருக்கலாமோ திரும்பி அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ தூரம் ஏறினது இருக்குது. ஐயோ சரி இருந்தாலும் ஏறிடலான்னு சொல்லிட்டு ஏறேன். இந்த கால் சுருக்கு பிடிச்சதுனால தான் முடியலங்க. சுத்தமாக அப்படியே அநியத்துன்னு அந்த கால் கை கீழே எடுத்து வைக்க முடியல. இருக்க நடக்க ஸ்ட்ரெயின் பண்ண அப்படியே வின்னு வலிக்குதுங்க. அந்தளவுக்கு வலிக்குது. அதனால் இந்த மலை இதுக்கப்புறம் ஏற மாட்டேன், அப்படியே இறங்கிடுவேன். அடுத்த வாட்டி வரப்போ கண்டிப்பாக ஏறிடலாங்க. காலையிலேருந்து தண்ணி குடிக்கலையா, சாப்பாடு சாப்பிட்லையா, நேற்று நைட்டு வேறு சரியாக தூங்கலை. நேற்று நைட்டு தூங்காத்தெல்லாம் விட்டுருங்க. நீ காலையில் சாப்பாடு சாப்பிடாது, தண்ணி குடிக்காதுங்க. தண்ணி அங்கேயில் இல்லைங்க. அதுவும் சம்மர் டைம் வேறு இது, முடியல. அப்படியே இந்த கால் சுளுக்கு பிடிச்சதுக்கப்புறம் தான் அப்படியே உட்காந்து ஏஞ்சிருக்கேன். அப்படியே தலை சுற்றுதுங்க, அப்படியே கேர் ஆகுது. அப்படியே கம்பி பிடிச்சி நின்றுட்டேன், முடியல. அதெல்லாம் என்னால் பிளாக் எடுக்க, அந்த இடத்துல தான் பிளாக் எடுக்கல. நான் நார்மலாக நடந்து போகிறப்ப நடக்குது. இதுக்கப்புறம் இந்த மலை ஏற மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அடுத்தது எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதனா ஒரு ஹோட்டலில் தேடி போய்ட்டு உட்காந்து சாப்பிட்ணும், இல்லை அட்லீஸ்ட் தண்ணி நச்சு வாங்கி குடிக்கணுங்க. முடியல. எப்போ இங்கே கீழே வந்தவொடனே எவ்வளோ வேர்வை தெரியுமா, சுட்டா ஒழுவினே இருக்குதுங்க. முடியல, தாங்க முடியல. அம்மா இது ஒரு கூழு கடை இருக்குதுங்க. இந்த வெயில் சீசனுக்கு கூழு கரும் ஜூஸ்லாம் குடிச்சோன்னாச்சு
ரொம்ப நல்லதுங்க. அதுவும் கூழுலாம் இதெல்லாம் எங்கள் ஆயா வீட்டில் குடித்ததோட சரி. நான் ஒரு சொம்பு கூழுண்ணா இருங்க, கூழ் குடிச்சிட்டு வரேன். வெங்காயம் போட்டு கொடுண்ணா. எவ்வளோண்ணா? எவ்வளோ? 25. சரி ஓகே, நான் போய்ட்டு வரேன். கம்பங்கூழ் தாங்க குடிச்சேன்னு தரம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி அல்டிமேட்டு. இப்போ தான் அப்படியே எப்படி சொன்னது, போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்குதுங்க. போன உசுறு வந்து இடிச்சு அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா விஸ்வகுடி டேமுக்கு தாங்க போகிறோமே. பிரம்மரிஷி மலையில் இருந்து இந்த டேமுக்கு 21 கிலோமீட்டருங்க. இங்கே பெரம்பலூரில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சோளமும் அதுக்கப்புறம் கம்பும் தாங்க. இதுதான் விளைச்சல் அதிகமாக. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயங்க. இது 3 தான் விளைச்சல் வந்து அதிகம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐயோ, இந்த பப்பாளி மரத்தில் எவ்வளோ செவன்னு பழம் இருக்குது பாருங்களாம். பப்பாளி பழம் வெயிலுக்கெல்லாம் ஹீட்டு. பறிச்சுன்னு வந்துடலாமா? இருங்க. ஓகே, பறிச்சாச்சு. எவ்வளோ செவசவன்னு இருக்குது பாருங்கள். அங்கே டேமில் போயிட்டு அரிஞ்சு சாப்பிட்லாங்க. இதோ இந்த ரைட்டு தாங்க எடுக்கணும். விஸ்வகுடி நீர்த்தேக்கம். வண்டி நேரில் கொண்டு நிற்கட்டும் கொஞ்சம் நேரம். இது தாங்க விஸ்வகுடி டேம். மேலே பேரையை போட்டு வச்சுருக்கு பாருங்கள். 2012 2016 வரைக்கும் கட்டணத்தா இது. மேலே வந்து பார்த்தா வியூ தரமாக இருக்குதுங்க. அங்கே பாருங்கள் சார், வேற மாதிரி அல்டிமேட்டு. அந்த சைடில் பொண்ணுங்கள்லாம் கத்தின்னு இருக்காங்க. சவுண்ட் இங்கே வரைக்கும் கேட்குது. நல்லா எக்கோ கேட்குற மாதிரி கத்துறாங்க. அதனால் எக்கோ கேட்குது அவங்களுக்கு. என்ஜாய் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குதுங்க இந்த வியூ. அங்கே பாருங்களேன், சுற்றி மலை. நான் இங்கே கீழே தண்ணி, அப்படியே டேம். இதாங்க டேம். ஒரு சில இடத்துலலாம் ஊருக்குள்ளே டேம் இருக்கும். அது எப்படின்னா ஆறுலேருந்து வர தண்ணி தேங்குது. இது வந்து மலை மேலேருந்து வர தண்ணி தேங்குதுங்க. விஸ்வகுடி டேம்லேருந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மயிலுற்று வாட்டர் ஃபால்ஸு தாங்க போகிறோமே. ஃபால்ஸுக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டருங்க. விஸ்வகுடி டேம்லேருந்து மயிலுற்று வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து 27 கிலோமீட்டருங்க. இல்லை, இப்போ தான் போயின்னு இருக்கேன். இங்கே மயிலுற்று வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் போகிறேன். ஆமாம், சிவா 235. இதோ வண்டியிலேயும் ஹெல்மெட்லேயும் இருக்குதுடா. அதை பார்க்கலையா? 235. வருவீங்க. ரெட் கலர் லைட் எரியுதா? எரியுதா? அப்போ வருவீங்க. சரி, தண்ணி வருமாடா இப்போ? வருமா? அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபால்ஸ் இருக்குது இங்கே? புளியஞ்சோலை. ஆனைக்கட்டி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குது? சரி, பாய்டா, போய்ட்டு வரேன். பப்பாளி பழம் மரத்தில் ஃபுல்லாக ரோட்டு ஓரத்துலேயே வளர்ந்து போயிருக்குதுங்க பப்பாளி. பாருங்களாம், ஃபுல்லாக இந்த சைடில் இந்த வாய்க்கா போட்டுக்கிறதுல இந்த சைடு ஃபுல்லாக பப்பாளி மரம் தான். அங்கே ஒரு பப்பாளி பழம் இருந்தது, நல்லா பெருசாக இருந்தது. நல்ல மஞ்சள் கலரில் பழுத்து போயிருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடில் நாற்று நடுற மாதிரி இந்த நம்ம நெல் விளைவிப்போம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தாங்க விளைவி வச்சுருக்கிறாங்க. இது நாற்று மாரி நட்டு வச்சுருக்காங்களா, இது ஃபுல்லாகவே வெங்காயம் தான். என்னண்ணா? ஆமாம், அது கேமரா இருக்குதுல்ல ஹெல்மெட்டில், அதில் பேசின்னு வந்தேன். ஆமாம், அது இதெல்லாம் என்ன சின்ன வெங்காயமாண்ணா? இதோ அந்தாண்டுக்குது. அது பூவா? ஓகேண்ணா. வேணா. இது வந்து செம்மங்கி பூவாங்க. பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து 1.2 கிலோமீட்டர் தாங்க. இது பாருங்கள், இதோட ரோடு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து மண் பாதை தான் போகுது. இன்னும் ஓடையில் தண்ணியே போகல. இந்த ஓடையில் தண்ணி போனால் கூட ஃபால்ஸில் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மயிலுற்று வாட்டர் ஃபால்ஸ் இதுக்குள்ளே நேராவா? மேலே ஏறி போனோமா இல்லை கீழே தான் இருக்கா? கீழே தான் இருக்குதா? தண்ணி எங்கே போனால் பார்க்க முடியும்? மேலே ஏறி போகணுமா? ஓ, இப்போ சுத்தமாக தண்ணியாக வரலையா? இப்போ கீழே நின்று போய் பார்த்துட்டு வரலாமாக்கா? சரி, ஓகே. இப்போ சுத்தமாக தண்ணியே வரலையா? அங்கே மழை பெஞ்சால் தான் தண்ணி வருமா? இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த பக்கத்தில் போய் பார்க்காம வந்துட்டா அப்புறம் மனசு கொஞ்சம் கடந்து அடிச்சுக்கோங்க. அது வரைக்கும் ரோடு போட்டோன்னு இது வரைக்குமே போட்டிருக்கலாம். நல்லா தான் இருக்குது பாதை. இந்த பாதை இது வரைக்கும் தான் போகுதுன்னு பார்ப்போம். மேப்பில் இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டுது. அவ்வளோதான், இதாங்க பாதையே. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. மேப்பில் இதோடு முடிஞ்சிச்சு, இங்கேயும் இதோடு முடிஞ்சிருச்சு. அங்கே பாருங்கள் ஓடையில் ஒரு தண்ணி கூட காணாங்க. அநேகத்துன்னு காஞ்சி போய் கிடக்குதுங்க.
இது வேலைக்கு ஆகாது. அவ்வளோதான். இது மழை பெய்யறப்ப தான், ரெய்னி சீசனில் தாங்க வரணுமே இந்த இதுக்கெலாம். எனக்கு என் வீட்டிலேருந்து பார்த்தோன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். 100, 120, 150 தாங்க இருக்குமே. 150 வச்சேன்னா நான் ஏற்காடே போயிடுவேன். 150 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அக்யூரேட்டாக. ரெய்னி சீசனில் வந்து பார்த்துக்கலாம் அந்த ஃபால்ஸை. சரி, ஓகே. இந்த மயிலுற்று வாட்டர் ஃபால்ஸ் வந்து மிஷின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுதுங்க. 1:45 போகுது. காலிலேருந்து எத்தனை இடத்த பார்த்தோம்னா, ரஞ்சன்குடி போர்ட்டு பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பிரம்மஸ்ரீ மலை பாதி ஏறி இறங்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து விஸ்வகுடி டேமு, அதுக்கப்புறம் மயிலுற்று வாட்டர் ஃபால்ஸு. அவ்வளோதான். இது 4 இடத்த பார்த்துட்டோம். இன்னும் ஒரு இடத்த பார்த்துட்டு இன்றைக்கி டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. ஒரு பப்பாளி பழம் இருக்குது, அது அரிஞ்சு சாப்பிட்டு போயிடலாமா? அது இங்கே இருக்குது, அரிஞ்சு சாப்பிட்டு போயிடலாங்க. இன்றைக்கி லன்ச் இது தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூழ் சாப்பிட்டோம், லன்ச் வந்து இதை தான் சாப்பிட போகிறோம், பப்பாளி பழம். ஓகே, நாங்கள் போயிட்டு கத்தி எடுத்துன்னு வந்துட்டு அரிஞ்சு சாப்பிடுவோம். அரைப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். கொட்டெல்லாம் முளைஞ்சி வந்துட்டு இருக்குதுங்க உள்ளே. அங்கே பாருங்களா, உள்ளே கொட்டெல்லாம் முளைஞ்சி வந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் பழம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. ஆனால் கேமராவில் மஞ்சள் கலரில் தெரியுதுங்க. பழம் சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்லாம் இல்லை, ஓரளவுக்கு தான் டேஸ்ட் இருக்குது. ஓவராக பழுத்து போனதுனால உள்ளே கொட்டெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குதுங்க. வேணுமா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம். இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, குறையூர் வாட்டர் ஃபால்ஸு தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 46ங்க. ஆனால் அந்த மயிலுற்று வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் காமிச்சிதுங்க. இங்கே பாருங்களா, அந்த லைனும் இந்த லைனு சென்ட்ரல் லைன் 3 லைனுமே வந்து ஜிக்ஸாக்ல போட்டு வச்சுருக்காங்கங்க. ஒரு 200 மீட்டருக்கு இப்படி தாங்க போட்டு வச்சுருக்காங்களே, தெரியுதா உங்களுக்கு? ஏன்னே தெரியல. அதுவும் இது வந்து கர்வாக இருந்ததா, அதுக்காக தான் போட்டுக்கிறாங்களே இல்லைன்னு தெரியல. ஏதோ ஒரு கர்வ் வருது, இதுக்கும் போட்டுக்கலாமே. இப்போ இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குதுங்க லைனு, அங்கே மட்டும் ஜிக்ஸாக்ல போட்டு வச்சுக்கிறாங்க. எதனால் அப்படி போட்டாங்கன்னே தெரில. வாவ், தரம் சரியான வியூ. சடனாக பார்த்தோன்னே சரியான வியூவாக இருந்ததுங்க. மேலே அப்படியே அந்த க்ளவுடு, வானம் வந்து ப்ளூஷாக இருக்குது, அப்படியே க்ளவுடு, அப்புறம் பார்த்தா மலை. இந்த மாதிரி ஒரு ஹைவேல போகிறப்ப தரமான வியூங்க. கௌதாரி போயிடுச்சு. இங்கேருந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டருங்க. இதுக்கப்புறம் மலை ஏற போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மலை பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சைடில் ஒரு மலை, நடுமத்தில் ஒரு சின்ன மலை, அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை. தரமாக இருக்குதுல்ல. சரி, இந்த மாதிரி சீனியர்லாம் ஒரு வீடு கட்டி வாழணும்னா மஜா தாங்க. ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி விட்டுருணும். அப்பப்போ வெக்கேஷன் மாதிரி வந்து போயிடணும். மற்ற டைமில் வந்து வாடகை விட்டு வச்சிடணும் வீட்டை. இங்கே ஒரு ஏதோ ஒரு செக் போஸ்ட் இருக்குதுங்க, அதான் பஸ் நிற்குது. செக் போஸ்ட் இது எங்கே போகுது? பாளையமா? ஓகே, சென்னையிலேருந்து வரேன் சார். என்ன சார்? மேலே இந்த குறையூர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல சார், அதுக்கு போகிறேன் சார். ஓகே, அது எனக்கு தெரியாது சார். இங்கே வந்து பார்த்த தான் தெரியுது. என்ன சார், நான் எந்த ஊருன்னு கேட்குறீங்களா? சென்னையிலேருந்து வந்துனுக்கிறேன் சார். சொந்த ஊர் வந்து விழுப்புரம். அங்கே திருக்கோயில் இருக்குதுல்ல சார், அங்கே. சென்னையில் இருக்கேன், சென்னையில் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். அங்கேருந்து வந்து. ஓகே, மலையேறி புளியஞ்சோலையா? அது மேலே போயிட்டு போக முடியாது சார். இப்போ இது மேலே கூட போயிட்டு வர முடியாதா? மேலே போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வர முடியாதா? இல்லை சார், நாங்கள் சிட்டியில் இருக்கிறோங்க. இந்த மாதிரி மலையெல்லாம் பார்த்தாவே எங்களுக்கு அது ஒரு இது தான். இந்த மலை மேலே ஏறி போயிட்டு வரதே எங்களுக்கு ஒரு இது தான். வளைஞ்சு போதில்ல. அங்கே வெறும் சிட்டியில் டிராஃபிக்லேயே ஓட்டிட்டு இந்த மாதிரி ஃப்ரீயான ரோட்டில் ஓட்டுறது. ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ இந்த சாராயம் விஷயம் ஆனதுனால தான் இது பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ சார். போய்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் இப்படி ஆகிடுச்சு. இப்போ வேறு என்ன பண்ணுறது? புளியஞ்சோலை அது எங்கே இருக்குது பார்க்கணும். வாங்க, அங்கே எங்கன்னா நேரில் போய்ட்டு வண்டி நிப்பாட்டிட்டு புளியஞ்சோலை எங்கே இருக்குது, அங்கேருந்து எங்கே போக முடியும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ வந்து சாராயம் குடிச்சு ஒரு 52 பேர் 60 பேருக்கு மேலே செத்துட்டாங்களே. அதுலேருந்து எல்லா மலைகளும் இதேமாதிரி தாங்க பண்ணின்னு இருக்காங்களே.
நாங்கள் கல்வராணி ஹில்ஸ் போகிறப்பையும் அதேமாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் போகிறப்ப இப்போ இந்த மலையிலும் இப்படி தான் பண்ணுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பச்சை மலை மட்டும்தான் பாக்கி இருந்தது. ஆனால் அதை ஏற விட மாட்டுறாங்கங்க. ஏன்னா அங்கே கலசேறாங்க காசுறாங்கன்னு சொல்லிட்டு ஏற விட மாட்டுறாங்க. அது முன்னாடி அந்த ஃபால்ஸுக்கு அனுமதி இல்லையா, வெளியூர் ஆட்கள் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு புளியஞ்சோலைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சொன்னாங்கல்ல, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வருதுங்க. அது வந்து கொல்லிமலை இருக்குதுல்ல, அதோட அடிவாராங்க. அங்கேருந்து கொல்லிமலையிலேருந்து வர தண்ணிங்க அது. எனக்கு வந்து புளியஞ்சோலை போகிறதுக்கு ஐடியா இல்லைங்க. அது வந்து நாமக்கல் மாவட்டமாக இருக்கிறதுனால அது அடுத்த ரைட்டில் நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பச்சை மலை பார்க்க முடிஞ்சால் பார்ப்பேன். அப்படி இல்லைனா இங்கே உட்காந்து ஃபோனுக்கு கேமராக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் போட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றிட்டு எங்கன்னா டென்ட்டு போகிறதுக்கு இடம் தேடணுங்க. ஒன்று பெட்ரோல் பங்கில் கேட்கணும், அப்படி இல்லைனா எதனா ஊர் மக்கள்கிட்ட கேட்டு அங்கே ஊருக்குள்ளே தங்குற மாதிரி பார்க்கணுங்க. அப்படி இல்லைனா கோயிலில் தங்குற மாதிரி பார்க்கணும். இதுதான் வேலை. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30 மணிங்க. இன்னும் ஒரு 1 ஹவர் சார்ஜ் போடுவோம். சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் வந்து டென்ட்டு போட இடம் தேரலாங்க. இந்தியன் பெட்ரோல் பங்க்கில் டென்ட்டு போட கேட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன், தேனிக்கு போயின்னு இருக்கேன். இங்கே டென்ட்டு போட்டு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிக்க முடியுமா? புரியல, என்ன பண்ண போகிறீங்க? டென்ட்டு போட்டு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிக்கலாம். அலோடு இல்லையா? மேனேஜர் பார்த்து கேட்டு பார்த்தா கிடைக்குமாண்ணா? என்ன பர்பஸ்க்காக டென்ட் போட்டு வந்துருக்கீங்க? ட்ராவல் பண்ணியிருக்கேண்ணா, தேனி வரைக்கும் போனேண்ணா. நைட்டில் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே டென்ட் பர்மிஷன் கொடுத்தீங்க. பெட்ரோல் பங்க் தான் சேஃப்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்குறேன். எல்லா இடத்துலையும் பெட்ரோல் பங்க் அலோவ் பண்ணுவாங்க. சரி, ஓகேண்ணா. நம்ம தேனிக்கெலாம் போல் லாங்காக சொல்லி கேட்டால் தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து பெரம்பலூர்லேருந்து தேனி வந்து லாங்கில் ஈவினிங் டைமில் போக முடியாதுல்ல, அதனால தான் வந்து அப்படி சொல்லி கேட்டேன். போய் சொல்லி கேட்குறது தப்பு தான், ஆனால் ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க. அந்த மாதிரி தான். வாங்க இப்போ அடுத்தது வேறு எங்கன்னா பெட்ரோல் பங்கு பார்ப்போம். அங்கேயும் கொடுக்கலன்னா எதனா கோயில் கீழே இருந்ததுன்னா கோயில் அடிவாரத்தில் தங்கிக்கலாம். அங்கே வந்து ஷெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே யாருன்னா சாமியார் இல்லை பூசியாளி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேட்டு தங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடு பக்கத்தில் எதனா லேண்டு இருக்கும், அந்த வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு அங்கே தங்கிக்கலாங்க. இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு. 1 பெட்ரோல் பங்க்கு, 2வது கோயில், 3வது வந்து இந்த லோக்கல் ஆளுங்க. அவ்வளோதாங்க. 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் எடுக்கிறது. அது இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும்தான் எடுக்கணும். அது நான் எடுத்தேன்னா ஒர்த்தாக தான் எடுப்பேங்க. சும்மா ஒரு நைட்டு தங்கிறதுக்கு மட்டும்லாம் எடுக்கவே மாட்டேன். அக்கா, நான் சென்னையிலேருந்து வரேன்க்கா. ட்ராவல் பண்ணியிருக்கேன், தேனி வரைக்கும் போகிறேன். இங்கே நைட்டு மட்டும் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்க முடியுமா? டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்க முடியுமா? எங்கள் இது பைக்கில் வந்துடுறாரு அவர். நான் சென்னையிலேருந்து வரேண்ணா. சென்னையிலேருந்து வரேன், தேனி வரைக்கும் போகிறேன். ட்ராவல் பண்ணியிருக்கேன், நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் டென்ட்டு போட்டு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணிக்குவா. எங்கே பண்ணுறீங்க? இதோ இங்கே எங்கண்ணா நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அதோ இங்கே கொடுங்கண்ணா. நைட்டு மட்டும் காலைல விடிய காலையில் எஞ்சி கிளம்பிடுவேன். நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஏன்னா அவ்வளோ லாங் போகிறேன். நான் ஒரே ஆள் தாண்ணா. விடிய காலை கிளம்பிடுவேண்ணா. ஒரு 5:30 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். இது எங்கன்னா ஓரம் இடம் கொடுத்தீங்கன்னா டென்ட்டு வச்சுருக்கேன், அதை போட்டு தங்கிக்குவேன். அது பேகு நான் துணிமணி இருக்குது, அது வந்து டென்ட்டு நான் மேலே இருக்குது. வியாபாரம்லாம் எதுவும் இல்லைண்ணா. ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஊரை சுற்றி பார்த்துன்னு இருக்கேன். இல்லை, நான் ஒரு நைட்டு தானே தங்க போகிறேன். ஏன்னா காலேஜ் அப்படியே ட்ராவல் பண்ண போகிறேன். நான் இங்கேயே ஸ்டே பண்ணி வேறு எதாவது பார்க்குற மாதிரி தான் நான் ரூம் எடுத்திருப்பேன். போகிறேன், நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட ரூம் எடுக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. அதனால தான் வந்து டென்ட்டு கையிலே கூடயே வச்சுன்னு சுற்றின்னு இருக்கேன். அங்கே கேட்டேன், இந்தியன் பங்கு கேட்டு தான் வந்தேன். அங்கே தரலன்னு சொல்லிட்டாங்க, தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அங்கேயும் கொடுக்கணும்னு சொன்னது தான் நான் இங்கே வந்தேன். இப்படி போகிறேண்ணா, திருச்சி போயிட்டு மதுரை அப்படியே அந்த தேனி அப்படி போகிறேன். இல்லைண்ணா, இது ஓப்பன் இருக்குதுல்ல. 10 மணிக்கு க்ளோஸ்ன்னு சொல்கிறீங்களே. இது பங்க் 10 மணிக்கு க்ளோஸ். அது ஏன்னா ஆள் நடமாட்டாங்க. நைட் நேரத்தில் எதனா ராபரி பண்ணாங்கன்னா அதுக்கு தான் போய் போயிடுறேன். இதுனா ஓப்பனில் இருக்குது, ஆள் நடமாட்டம் இருந்துன்னே இருக்குல்ல. ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டுண்ணா. நான் எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து பெட்ரோல் போட்டுனே இருப்பீங்களா, இது க்ளோஸ் பண்ணுறீங்களா? க்ளோஸா? ஏன்னா க்ளோஸ் ஆன பிறகு அந்த இடத்துல தங்கன்னா நைட்டில் யாருன்னா வந்து கேட்பாங்களா, விசாரிப்பாங்க. இதே உங்கள் பர்மிஷனோட 24 ஹவர்ஸ் திறந்துருக்கோம்ல ஹைவே எல்லாம், அதுக்கு தான் நான் அந்த மாதிரி கேட்டு தங்குறது. புரியுதா? சரி, ஓகேண்ணா. நான் என்னண்ணா சென்னை. நான் கன்னியாகுமரி வரைக்கும் போகணுண்ணா. அப்படியே 1 by 1 சுற்றி பார்த்துன்னு போகலான்னு. சரி, ஓகேண்ணா. இந்த பெட்ரோல் பங்க்லையும் கொடுக்கலங்க. இப்போ அடுத்தது வேறு எங்கன்னா பெட்ரோல் பங்கில் பார்ப்போம். மழை வர மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே எதனா
ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் கண்டுபிடிச்சே ஆகணும். நான் சென்னையிலேருந்து வரேண்ணா, தேனி வரைக்கும் போகிறேன். நைட்டு மட்டும் டென்ட்டு போட்டு இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமா? அலோவ் பண்ண மாட்டாங்களா? அங்கே முன்னாடியா பெரம்பலூர் பங்க்கா? இதோட 3 பெட்ரோல் பங்கில் கேட்டேங்க. 2 இந்தியன் பெட்ரோல் பங்க்கு, ஒரு பாரத், இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்குதா முன்னாடி. அதுலேயும் போய் கேட்டு பார்ப்பேன். அதுலேயும் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் வேறு எதனா கோயில் தான் தேடி ஆகணும். ஊருக்குள்ளே போனால் கோயில் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஊருக்குள்ளே போயிட்டு எதனா ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு தங்குறது தான். ஏன்னா டைம் போகுதுங்க. என்ன டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணிங்க, 5:55 ஆகிடுச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் 6 மணி ஆக போகுது. திருச்சிக்கு இங்கேருந்து 28 கிலோமீட்டர் தானா? இந்த ஹெச்பியில் கேட்டு பார்ப்போமா, எங்கேனாச்சும் கொடுக்குமா, எங்கேனாச்சும் ரூம் கிடைக்குமா? ரூம் இல்லை, இடம். லோக்கலா லோக்கலா? இல்லை, இங்கே எங்கன்னா கோயில் எதனா ஸ்டே பண்ணுற மாதிரி இடம் இருக்குமா? கோயில் இல்லை டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி எதனா இடம் தெரியுமா? அண்ணா இங்கே ஸ்டே பண்ண முடியுமாண்ணா? நான் சென்னையிலேருந்து வரேன், தேனிக்கு போகிறேன். இங்கே நைட்டு மட்டும் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிட்டு போகலாமா? நான் விடிய காலையில் கிளம்பிடுவேன். பண்ணிக்கலாம்லண்ணா? எங்கண்ணா ஸ்டே பண்ணுறது இடம்? எந்த பக்கம் டென்ட்டு போட்டுக்குதுன்னு கேட்குறேன். எங்கண்ணா? இதோ அவர்கிட்ட கேட்கவா? ஓகேண்ணா. நான் சென்னையிலேருந்து வரேண்ணா, தேனி வரைக்கும் போகணும். நைட்டு மட்டும் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்கோ, விடிய காலையில் எழுந்து கிளம்பிடுவேன். எதனா ஒரு ஓரமாக இடம் கொடுத்தீங்கன்னா அந்த மரத்தடியில் கூட படுத்துக்குவேன். அதுதான் ஓனர் வந்துட்டு எப்போ வருவார்? எப்போ போகணா? அவர் வரத்துக்கா ஒரு 11 மணிக்கு வருவா? வந்தால் கிடைக்குமாண்ணா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் பங்கில் தானே டென்ட்டு போட்டு தங்குறேன்னு சொல்லி கேட்டுருந்தோம். பெட்ரோல் பங்கில் போடலாங்க. அதுக்கு முன்னாடி ஹைவே பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருந்தது. அந்த கடைக்கு மேலே ஷட்டர் போட்டு வச்சுருந்தாங்க. மழை வேறு நேற்று 6 மணிக்கு கரெக்டாக நான் அந்த ஷட்டருக்குள்ளே வரேன். ஒரு 5 நிமிஷத்தில் மழை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரியான மழை பெஞ்சினேருந்து விட்டு 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 பெஞ்சுது. சரி, பெட்ரோல் பங்க் போனால் அங்கேயும் நேரம் இல்லை, அங்கே போனாலும் ஈரத்தில் தான் டென்ட்டு போடணும். அப்படியே மழையில் இந்த மழையில் டென்ட்டு தாங்குமான்னு தெரியல. அதான் சொல்லிட்டு நம்ம இங்கேயே டென்ட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு இங்கேயே டென்ட்டு போட்டேங்க. இப்போ விடிய காலையில் என்ன டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுதுங்க. விடிய காலையில் தூங்கி எழுஞ்சிட்டேன். எப்படி சொல்கிறதுனா நிம்மதி நல்ல தூக்கங்க. கோப்ரோவில் ஒரு பக்கம் சார்ஜே இல்லை, தாங்கவே மாட்டுது. ஏன்னா இன்னும் வரைக்கும் நான் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி தான் இருக்கிறேன், இன்னும் எடிட் பண்ணவே இல்லைங்க. இதில் கேமரா ஃபோனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அப்புறம் மெமரி கார்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை மட்டும்தான் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட் வீடியோவே இப்போ தான் எடுக்கிறேன். அப்புறம் இன்புட் பண்ணணும் இதில் விஎன் ஆப்பில். அது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. கிட்டத்தட்ட 40 ஃபைல்ஸுக்கிட்ட இது எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ மட்டுமே. அந்த 40 ஃபைல்ஸ் அதுக்குள்ளே இன்புட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்னே தெரியலங்க. அடுத்தது ஒரு 5 o'clock ஆச்சுன்னா டென்ட்டு பிரித்து எடுத்து பைக்கில் வச்சுக்கின்னு கிளம்பி போக வேண்டியதாங்க. சரி, ஓகேங்க. இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த vlog எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. ஓகேங்க. சரி, ஓகேங்க. பாய்.